நிறைய பேருக்கு, அதாவது வயசு உள்ளவங்களுக்கு, வயசானவங்களுக்கு அப்படின்னு பாரபட்சம் இல்லாமல் எல்லாருக்கும் ஏற்படுது. இதற்கு முக்கிய காரணம் உடலில் அதிகமான வெப்பம், அதனால் ஏற்படக்கூடிய வாயு கோளாறுகள் தான் முக்கியமான காரணமாக இருக்குது. அது இல்லாமல் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இருதய அடைப்பு என்பது உங்களுக்கு இரத்த நாளங்களில் கொழுப்பு படிமானங்கள் அதிகமாக இருப்பதும், அந்த கொழுப்பு படிமானங்கள் இருதய நாளங்களில் சென்று அடைத்துக் கொள்வதும் என்பது எல்லாருக்குமே தெரியும். அப்போ இந்த அதிகமான வெப்பம், அந்த வாயு உடம்பில் அதிகமாகிறது அப்படிங்கிறது தான் அந்த கொழுப்பு படிமானங்களை அடைப்பு என்ற நிலைக்கு கொண்டு போகுது. அதனால் இருதய அடைப்பு அப்படின்னு சொல்லும்போது இந்த அதிகமான வெப்பம், அதனால் உண்டாகக்கூடிய வாயு கோளாறுகள் அப்படிங்கிறதையும் நம்ம சரி பண்ணணும். அதே நேரத்தில் அந்த கொழுப்பு படிமானங்களை கரைப்பதற்கான முயற்சி அப்படிங்கிறதும் செய்யணும். அதை நம்ம எப்படி எளிமையாக செய்யலாம், வீட்டில் உள்ள பொருட்களை வைத்தே செய்யலாம் அப்படின்னா, தினசரி ஒரு கல்லுப்பு, ஒரு மிளகு நீங்கள் வாயில் போட்டு சுவைத்து சாப்பிடும்போது அதில் இருக்கக்கூடிய உப்பும் காரமும் கரைக்கக்கூடிய திறக்கக்கூடிய தன்மையுடையது என்பதனால உங்களுக்கு கொழுப்பு கரைவது, கொழுப்பு அடைக்காமல் பாதுகாத்து கொள்வது, இந்த மாதிரி எளிமையான விஷயம். பொதுவாக இருதய அடைப்பு வந்தவங்களுக்கு உப்பு நாக்கில் வைக்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதுவே தான் இதை தினசரி நம்ம ப்ரிகாஷனாக ஃபாலோ பண்ணலாம். பாதிப்பு உள்ளவர்கள் ஒரு நாளைக்கு 2 முறை இந்த மாதிரி காலை இரவு உப்பு மிளகு சுவைத்து சாப்பிட்டு விட்டு, அதற்கு மேலும் உங்களுக்கு அடைப்பு தீவிரமாக இருந்தால் உலர்ந்த திராட்சை ஒரு 20 திராட்சையோடு ஒரு 2 மிளகு சேர்த்து ஒரு நாளைக்கு 4லிருந்து 5 முறை வரைக்கும் சுவைத்து சாப்பிடும் பொழுது அந்த காரமானது அவர்களுக்கு கொழுப்பு அடைப்பு ஏற்படாமல் பாதுகாத்து விடுகிறது. இது ஒரு பாதுகாப்பான கொழுப்பு அடைக்காமல் இருப்பதற்கான வழிமுறை. இது எல்லாருக்கும் இந்த செய்தி சேரணுங்கிறதுக்காக இந்த வெளியீடு. இதே மாதிரி அதிகமான வெப்பமும் அந்த வெப்பத்தினால் உண்டாகக்கூடிய அந்த வாயு கோளாறுகளும் தான் இருதய அடைப்புக்கு முக்கியமான காரணமாக கருதப்படுகிறது. அதுதான் உண்மையும் கூட. அதனால் அந்த அதிகமான வெப்பத்திலிருந்து நாமெல்லாம் வழி எப்படி தப்பிக்கிறது அப்படின்னா, தினசரி உச்சந்தலைக்கு தேங்காய் எண்ணெய் வைப்பது, அப்புறம் கொஞ்சம் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பட்டையும் ஒரு 2 மிளகும் சேர்த்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அதை கொதிக்க வச்சு அந்த தண்ணியை ஒரு நாளைக்கு 2 முறை குடிப்பது என்பது அதிகமான வெப்பத்திலிருந்து, வாயு கோளாறுகளிலிருந்து நீங்கள் முழுமையாக விடுதலை பெறுவதற்கு ஒரு எளிமையான வழிமுறை. இந்த 2ஐயும் நீங்கள் கடைபிடித்தால் முடிந்த அளவு நீங்கள் இருதய நோயிலிருந்து கண்டிப்பாக தப்பித்து விடுவீர்கள். உங்களுக்கு இருதய அடைப்பு வருவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவாக இருக்கும். இதை ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகவும், இதையே பாதிப்புள்ளவர்கள் சிகிச்சை முறைகளாகவும் கையாளலாம்.